Chapter 4 List. List. Menus, etc. There are three different kinds of list. Number one, unordered list. List which display without number is called unordered list. Unordered list of items starts with UL and ends with /UL. The item inside the UL tag should be included within LI and /LI. The LI tags has the attribute type with values disk, circle or square. Syntax UL LI list of items /UL list. லிஸ்ட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு புல்லட்ஸ் அல்லது நம்பர் டெஃபினிஷன்ஸ் இது மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணுறோம். லிஸ்ட் டேகை 3 டைப்பாக பிரிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் பற்றி பார்ப்போம். லிஸ்ட் வந்து நம்பர் இல்லாமல் புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரியான சிம்பிள்ஸில் டிஸ்பிளே ஆச்சுன்னா இதை அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுறோன்னா யூஎல் டேக். ஸ்டார்ட் பண்ணும்போது யூஎல் டேக், ஃபினிஷ் பண்ணும்போது /ULன்னு ஸ்பெசிஃபை பண்ணோம். இந்த யூஎல்லுக்கும் /ULக்கும் இடையில் எல்ஐ டேக் யூஸ் பண்ணுறோம். எல்ஐயோடைய எக்ஸ்பென்ஷன் லிஸ்ட் ஐட்டம். அந்த புல்லட் சிம்பிளில் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் டிஸ்பிளே ஆகணுமோ அதை எல்ஐ டேக்குக்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இந்த எல்ஐ டேக்கில் என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னா டிஸ்க், சர்க்கிள் ஆர் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட் இயரில் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் படிச்சிருப்பீங்க. அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புல்லட் ஷேப் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே HTMLல வெறும் 3 ஷேப் தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று சர்க்கிள், அடுத்தது வந்து /சர்க்கிள். ஆர்டர் லிஸ்ட்டோடைய சின்டாக்ஸ் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு UL அந்த டேக், அன்ஆர்டரில் உள்ள U, லிஸ்ட்டில் உள்ள L லிஸ்ட் டேக். அடுத்து LI வந்து லிஸ்ட் ஆஃப் ஐட்டம். அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டத்தில் என்னெல்லாம் நம்ம போட்டிருக்கோமோ அது அந்த டிஸ்க் ஷேப்லேயோ அல்லது சர்க்கிள் அல்லது டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டே நம்ம பார்த்த மாதிரி ஃபினிஷிங் டேக் வந்து /UL கொடுக்கணும். ஃபார் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்த மாதிரி HTML ஹெட்டு, டைட்டில், பாடி, நார்மலான ஒரு HTML பேஜை டிசைன் பண்ணுறதுக்கு இது இவ்வளவும் கம்பல்சரி கண்டிப்பாக கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், ஆர்டர்ட் லிஸ்ட்டில் நம்ம எழுதுகிறோம். எல்ஐ லிஸ்ட்டில் என்னெல்லாம் ஷேப் கொடுக்குறோம். டைப்பில் ஃபஸ்ட்டு ஜாவான்றதும் வெப் டெக்னாலஜி இந்த ரெண்டுமே டிஸ்க் ஷேப்பில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து PHP C# இந்த அந்த சர்க்கிள் ஷேப்பில் டிஸ்பிளே ஆகும். ஃபினிஷ் பண்ணும்போது லாஸ்ட்டாக எந்த டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அன்ஆர்டர் லிஸ்ட்டோடைய UL டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபினிஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு UL டேகை ஃபினிஷ் பண்ணணும். UL டேகுக்கு அடுத்து எந்த டேக் ஓப்பனிங்கில் இருக்குது, பாடி டேக் இருக்குது. அதனால் UL டேக் முடிஞ்சோடனே பாடி டேகை ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்து ஹெட் டேகும் ஃபினிஷ் ஆகிடுச்சு, டைட்டில் டேகும் ஃபினிஷ் ஆகிடுது. மீதி இருக்கிறது HTML டேக். அந்த HTML டேகை லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணணும். Ordered list. List which display with number is called ordered list. Ordered list starts with OL and ends with /OL. The item inside OL tag should be included within LI and /LI. The OL tag has an attributes like compact, start, type, etc. The attribute compact specifies the display in compact form. Start indicates the number to start, and the type specify the kinds of number to be used like
number 1, uppercase, lowercase, capital letter, small letter a, uppercase, lowercase, Roman number 1, 2, li and slash li specifies the kinds of number of switches to. Syntax OL, li list of items, li slash OL. Ordered list. Ordered list எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா நம்ம எக்ஸாமில் சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கு 1 2 3 நம்பர்ஸில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு இங்கே ஆர்டர் லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணுறோம். ஆர்டர்ட் லிஸ்ட் டேகை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஓஎல் என்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது ஸ்லாஷ் ஓஎல் டேக் யூஸ் பண்ணுறோம். இந்த ஓஎல்லுக்கும் ஸ்லாஷ் ஓஎல்லுக்கு இடையில எல்ஐ டேக் யூஸ் பண்ணுறோம். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஓஎல் டேக்கில் என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னா காம்பேக்ட், ஸ்டார்ட், டைப், இந்த 3 ஆட்ரிபியூட் இருக்குது. அதில் காம்பேக்ட் ஆட்ரிபியூட் நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை காம்பேக்ட் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணும். ஸ்டார்ட் ஆட்ரிபியூட் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா ஸ்டார்டிங் நம்பர், எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஃபால்ட்டாக நம்ம ஸ்டார்ட் ஆட்ரிபியூட் ஸ்பெசிஃபை பண்ணலாம். 1 2 3 அந்த நம்பரில் டிஸ்பிளே ஆகும். இல்லை 1 2 3லேருந்து எனக்கு வேண்டாம், 10லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா ஸ்டார்ட் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்கும்போது அந்த ஸ்டார்டிங் நம்பர் நம்ம எது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர்லேருந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்து டைப் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா அந்த நம்பர்ஸ் டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம் இல்லையா, அது 1 2 3 அந்த நம்பர் ஃபார்மேட்டில் வேணுமா, அல்லது ஸ்மால் லெட்டர் அல்லது கேபிட்டல் லெட்டரில் உள்ள லெட்டர்ஸ் ஃபார்மேட்டில் வேணுமா, இல்லை ரோமன் நம்பர் 1 2 3 அந்த ஃபார்மேட்டில் வேணுமான்னு எந்த ஃபார்மேட்டில் வேணுன்றதை டைப் ஆட்ரிபியூட்டில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதோட சின்டாக்ஸ் வந்து ஆர்டர்ட் லிஸ்ட் ஆனதுனால ஆர்டர்டில் இருக்க லிஸ்ட்டில் உள்ள எல் யூஸ் பண்ணுறோம். அங்கே அன்ஆர்டரில் பார்த்த மாதிரி எல்ஐ ஸ்லாஷ் எல்ஐ இந்த டேக் யூஸ் பண்ணுறோம். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்லாம் என்டர் பண்ணி முடித்த பிறகு லாஸ்ட்டில் ஸ்லாஷ் ஓஎல் டேக் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இதில் முதல்ல பார்த்த மாதிரி HTML ஹெடர் ஃபைல் வந்து வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். ஹெட்டிங் கொடுக்குறதுக்கு, டைட்டில் வந்து டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு, பாடி டேக் என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அதே மாதிரி ஓஎல் முதல்ல பார்த்தோம். ஆர்டர் லிஸ்ட் நம்ம என்டர் பண்ணக்கூடிய ஐட்டம் வந்து நம்பரில் டிஸ்பிளே பண்ண போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. நம்ம இங்கே என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கோம், ரோமன் லெட்டர் 1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நம்பர் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து அதில் ஜாவா, வெப் டெக்னாலஜி, PHP, சி ஹேஷ்லாம் வரும். 5 வெப் டெக்னாலஜி 6, PHP 7, சி ஹேஷ் 8 நம்பரோட டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது லாஸ்ட் எந்த டேக் ஓப்பனில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும், ஃபஸ்ட்டில் இருக்க டேகை லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணணும். Definition list used to list in which each element is labeled with a word rather than a bullet or number. It should start with DL and ends with /DL. The items are included with pairs DT and DD, where DT to include definition term and DD to include actual definition. Syntax DL, DT, DD /DL. Definition term எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா முதல்ல ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் பார்த்தோம். புல்லட்ஸும் வேண்டாம், நம்பரும் வேண்டாம், டெஃபினிஷன் மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த டெஃபினிஷன் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டெஃபினிஷன் லிஸ்ட்டோடைய டேக் சின்டாக்ஸ் என்னென்னா டிஎல் டேக் யூஸ் பண்ணுறோம். டிஎலுக்கும் /DLக்கு இடையில் நம்ம என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம், டிடி, டிடி டேக் யூஸ் பண்ணுறோம். டிடி எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா டெஃபினிஷன் டேர்ம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்டர்ட் லிஸ்ட்னா என்ன அந்த டெஃபினிஷன், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை டெஃபினிஷன் டேர்மில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் வேணாலும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில்
நம்ம பார்த்த மாதிரி பாடி டேக்கில் டிஎல் டேக் யூஸ் பண்ணிக்குவோம். டிஎல் டேக் எதை ஸ்பெசிஃபை டெஃபினிஷன் லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம். டிடி டெஃபினிஷன் டேர்ம் எதை ஸ்பெசிஃபை பண்ணோம், ஆர்டர் லிஸ்ட்னா என்ன. அடுத்து டிடியில் ஆர்டர் லிஸ்ட்டோடைய எக்ஸ்பேன்ஷனை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் டேர்ம் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டெஃபினிஷன் லிஸ்ட்னா என்ன. அடுத்த டெஃபினிஷன் டிடியில் டெஃபினிஷனோடைய எக்ஸ்பேன்ஷன் எழுதி அந்த எக்ஸ்ப்ளனேஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது /dl/body/html லாஸ்ட்டில் எந்த டேக் ஓப்பன் ஆகிருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி ஒவ்வொரு டேக்காக ஃபினிஷ் பண்ணி லாஸ்ட் டேக்கை ஃபினிஷ் பண்ணணும். Table is used to arrange information in space and controlling layout. Syntax table/table. Align equal to left, center, right. Border makes a border around the table and its cell. Within this tr/tr specifies table row. Align equal to left, center, right applies to cell. Within td/td specify table cells, while th/th specifies column heading. Align equal to left, center, right applies to cell. Table. இந்த டேபிள் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இன்ஃபர்மேஷனை ஃபாஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது டேபிளர் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறோம். அந்த டேபிளர் ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன டேக் யூஸ் பண்ணுறோன்னா டேபிள் டேக் யூஸ் பண்ணுறோம். table/table இதுக்கு இடையில என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா டிஆர் டேக் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா டேபிளோடைய ரோ. இப்போ எக்ஸாம்பிள் டைம் டேபிள் இருக்கும், டைம் டேபிளில் மேலே என்ன இருக்கும், Day 1 Day 2 Day 3 இருக்கும். அடுத்து ஃபஸ்ட் டேயில் என்னெல்லாம் சப்ஜெக்ட்னு ரோ வைஸாக ஒன்றா ஸ்பெசிஃபை பண்ணுறோம்ல, அது மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு டிஆர் டேக் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டிடி டேக்குள்ளே என்ன இருக்குன்னா 5 காலம் போடுறேன். அப்போ ஃபஸ்ட் ஹவரில் வெப் டெக்னாலஜினா அதுக்குள்ளே வெப் டெக்னாலஜின்னு இனி டேட்டா என்டர் பண்ணணும் இல்லையா, டேட்டா என்டர் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டேகை தான் டிடி டேகுன்னு சொல்கிறோம். டிடியோட எக்ஸ்பென்ஷன் டேபிள் டேட்டா. நம்ம டேபிள்னு இனி ஒரு டேக் கொடுத்தோன்னா பிளெயினான ஒரு டேபிள் மட்டும் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு உள்ள அந்த ரோ க்ரியேட் பண்ணுறதுக்கு டிஆர் டேக் யூஸ் பண்ணுறோம். அந்த ரோக்கு உள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் டேட்டா என்டர் பண்ணுறதுக்கு டேபிள் டேட்டா டிடி யூஸ் பண்ணுறோம். அந்த டேபிளுக்கு ஹெட்டிங், காலம் ஹெட்டிங் அல்லது ரோ ஹெட்டிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு டிஹெச் டேக் யூஸ் பண்ணுறோம். இதில் அந்த டேபிள் ஹெட்டிங்க்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், அலைன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அலைன் டேக் யூஸ் பண்ணணுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஹெச் அலைன் ஈக்குவல் டு லெஃப்டோ ரைட்டோ சென்டரோ ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அது அந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட் இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், வெப் டெக்னாலஜி /THன்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு காலத்தில் வெப் டெக்னாலஜின்னு டிஸ்பிளே ஆகும். அலைன் ஈக்குவல் டு லெஃப்ட்டுன்னு கொடுத்ததுனால லெஃப்ட் சைடில் வெப் டெக்னாலஜின்னு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி டேபிள் ரோலையும் உள்ள டேட்டாஸும் ரைட்டாக லெஃப்டாக சென்டராக என்ன அலைன்மெண்ட் வேணுன்றதையும் ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். பார்டர் ப்ராப்பர்ட்டி மூலமாக என்ன பண்ணிக்கலாம், இந்த பார்டர் ப்ராப்பர்ட்டி நம்ம எங்கே எழுதணுன்னா டேபிள் இருக்கு இல்லையா, அதில் டேபிள் டேக் ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி டேபிள் பார்டர் ஈக்குவல் டு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸ் 5ன்னு கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி திக்னஸில் வரும். 1ன்னு கொடுக்கும்போது லைட்டான ஒரு பார்டர் லைன், இந்த மாதிரி என்ன பார்டர் லைன் வேணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதே நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய டேபிளும் ரைட்டில் வேணுமா லெஃப்டில் வேணுமா சென்டரில் வேணுமான்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு அந்த டேபிள் டேகுக்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்து இந்த டேபிள் ரோ டேபிள் ஹெட்டிங் இதை முடிச்சு லாஸ்ட்டில் தான் என்ன பண்ணுவோம், /table டேகை ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், டேபிள் பார்டர் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்கும்போது டேபிளுக்கு அந்த டைம் டேபிள் மாதிரி ஒன்று பாக்ஸ் க்ரியேட் ஆகும். அதோட திக்னஸ் 5ல் இருக்கும். கேப்ஷன் அட்மிஷன் 1997 to 87 கொடுத்துருக்கோம். இந்த கேப்ஷன் டேக் எதுக்குன்னா டேபிளுக்கு மேலே ஹெட்டிங்கை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கேப்ஷன் டேக் யூஸ் பண்ணுறோம்.
முதல்ல TH டேக் பார்த்தோம். அது டேபிளில் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளே ரோ ஹெட்டிங் அல்லது காலம் ஹெட்டிங்கை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு TH டேக் யூஸ் பண்ணோம். இங்கே கேப்ஷன் டேக் டேபிளுக்கு ஹெட்டிங்கை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு கேப்ஷன் டேக் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ரோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்கணும்? TR டேக் யூஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து நம்ம இங்கே என்னெல்லாம் ஹெட்டிங் கொடுக்குறோம்? கம்யூனிட்டி, மெயில், ஃபீமேல் இனி ஹெட்டிங் கொடுக்குறோம். அந்த கம்யூனிட்டிக்கு நேராக கீழே அடுத்த ரோவில் என்ன பண்ணுறோம்? டேட்டா என்டர் பண்ணுறோம். டேட்டா என்டர் பண்ணுறதுக்கு TD டேக் யூஸ் பண்ணுறோம். கம்யூனிட்டியில் என்னெல்லாம் இருக்குது? OC, BC, SCன்னு கம்யூனிட்டி இருக்குது. அடுத்து மெயிலில் மெயிலில் எத்தனை பேர், ஓசியில் மெயில் எத்தனை பேர், பிசியில் மெயில் ஃபீமேல் எத்தனை பேருன்றதை ஒவ்வொரு டேபிளர் காலமாக டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அடுத்து லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கு? கேப்ஷன் டேக் ஃபஸ்ட்டே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது டேபிள் டேக். டேபிள் டேகை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாடி டேக் ஓப்பனில் இருக்குது, அந்த பாடி டேக்கையும் க்ளோஸ் பண்ணுறோம். ஹெட் டேக் க்ளோஸ் ஆகிருக்கு, டைட்டில் டேக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட்டில் எந்த டேக் ஓப்பனிங்கில் இருக்குது? HTML டேக் ஓப்பனிங்கில் இருக்குது. அதனால் /HTML கொடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். டேபிள் ஆட்ரிபியூட். டேபிளில் என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது? BG கலர், width, border, cell spacing, cell padding, alignment, background. அதில் BG கலர் எதை ஸ்பெசிஃபை பண்ணுன்னா டேபிளுக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. டிஃபால்ட்டாக ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்கிறதுக்கு பதில் வேறு கலரில் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகிறதுக்கு BG கலர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி width ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டேபிளோடைய விட்த்து எவ்வளோ வேணும், எத்தனை பர்சன்டேஜ் வேணும் டாட்டில் அல்லது பிக்சல்ஸில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்டர் முதலே பார்த்தோம். டேபிளுக்கு பார்டர் எவ்வளோ திக்னஸில் வேணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். செல் ஸ்பேஸிங்னா ஒவ்வொரு செல்லுக்கு இடையில எவ்வளோ லைன் ஸ்பேஸு, ஒரு செல்லுக்கும் ஒரு செல்லுக்கு இடையில எவ்வளோ லைன் ஸ்பேஸிங் வேணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். செல் பேடிங் என்ன பண்ணோன்னா அந்த செல்லுக்கும் டேபிள் பார்டருக்கு இடையில எவ்வளோ லைன் ஸ்பேஸ் விடணுன்றதை செல் பேடிங்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அலைனில் டேபிளில் ரைட்டாக லெஃப்டாக மாதிரி என்ன டைப் ஆஃப் அலைன்மெண்ட் வேணும்னு. அடுத்து பேக்ரவுண்ட் ஆட்ரிபியூட் எதுக்குன்னா அந்த டேபிளுக்கு பின்னாடி இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த PPTக்கு பின்னாடி ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அந்த டேபிளுக்கு பின்னாடி பிக்சர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் டேக் யூஸ் பண்ணுறோம். Table caption. A caption allows you to specify a line of text that will appear center, above or below the table. Table border equal to 1, cell padding equal to 2, align equal to bottom. Table header. Table data cells are represented by TD elements. Cells can also be TH elements which results in the content of table header cell spacing. ஃபஸ்ட்டே பார்த்தோம் டேபிளில் கேப்ஷன் டேக் யூஸ் பண்ணுறோம். அந்த கேப்ஷன் டேக் டேபிளுக்கு ஹெட்டிங் டிஸ்பிளே பண்ணுறது. அந்த ஹெட்டிங் என்ன பண்ணிக்கலாம்? டேபிளுக்கு மேலேயும் டிஸ்பிளே பண்ண வைக்கலாம் அல்லது கீழேயும் டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். அடுத்த டேபிளுக்கு ஹெட்டிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு செல்லுக்குள்ளே ஹெட்டிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு TH டேக் யூஸ் பண்ணுறோம். அந்த டேபிள் ஒவ்வொரு செல்லுக்கு இடையில டேட்டா என்டர் பண்ணுறதுக்கு TD டேக் யூஸ் பண்ணுறோம். டேபிளில் அது போக அடிஷ்னலாக என்ன டேக் யூஸ் பண்ணுறோன்னா காலம் ஸ்பேனிங் அண்ட் ரோ ஸ்பேனிங். காலம் ஸ்பேனிங்னா காலம் வைஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட செல்ஸை ஒன்றோட ஒன்று சேர்க்கிறத காலம் ஸ்பேனிங் சொல்கிறோம். இன்னொரு ஒன்று ரோ ஸ்பேனிங் சொல்லும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட செல்ஸை ரோவை ஒன்றோட ஒன்று மர்ஜ் பண்ணுறத ரோ ஸ்பேனிங் சொல்கிறோம். இப்போ காலம் ஸ்பேனிங்க்கு எக்ஸாம்பிள் டைம் டேபிள் எழுதும்போது சில கிளாஸில் 2 hours கண்டினியூஸாக லேபாக இருக்கும். அப்போ 2 காலத்தையும் ஒன்றா மர்ஜ் பண்ணி ஒரே காலமாக போடுறோம் இல்லையா, அதை காலம் ஸ்பேனிங் சொல்கிறோம்.
ரோ ஸ்பேனிங்னு சொல்லும்போது இப்போ 3 சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு 3 hours கிளாஸ் நடக்கும். அடுத்து ஒரு பிரேக் ஃபுல்லாக 5 days அண்ட் 1 to 1:30 வரையிலும் பிரேக் இருக்கும்போது எல்லா காலத்தையும் ஒன்றா சேர்த்து லன்ச் பிரேக்குன்னு ரோவையும் போடுறோம் இல்லையா, அதை ரோ ஸ்பேனிங் சொல்கிறோம். இங்கே காலம் ஸ்பேனிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுறோன்னா கால்ஸ் ஸ்பேன் ஈக்குவல் டு வேல்யூ. கால் ஸ்பேன் சொல்லும்போது கால் ஸ்பேன்ன்றது காலத்தை நம்ம ஒன்றோட ஒன்று சேர்க்க போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம். அடுத்து ஈக்குவல் டு 2 எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா 2 காலத்தை ஒன்றோட ஒன்று சேர்க்க போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம். அதே மாதிரி ரோ ஸ்பேனிங்கில் என்ன பண்ணோம், ரோ ஈக்குவல் டு வேல்யூ, ரோ ஸ்பேன் ஈக்குவல் டு வேல்யூ. ரோ ஸ்பேன் எதை ஸ்பெசிஃபை பண்ணுது, 2 ரோ அல்லது எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸை ஒன்றோட ஒன்று சேர்க்க போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்து வேல்யூவில் 2 ரோஸை ஒன்றோட ஒன்று சேர்க்க போகிறோன்றதை ரெப்ரசன்ட் பண்ணும். Frame layout is one in which the browser window is broken into multiple regions called frame. Each frame can contain different HTML document. Frame tag is used to place the content into the frame. Syntax: frame set, row equal to value, columns equal to value. If the window is to be divided into horizontal strip, then the row attribute should be used. If in the vertical strip, the column attribute should be used. Both the attributes should not be used at the same time. Example: frame set, row equal to 30%, 70%. The frame tag is used to place different HTML document in each frame. Syntax: frame src equal to URL, name equal to name, frame border equal to 0 or 1, scrolling equal to yes or no or auto. No frame is used in case where the browser does not support frame. ஃப்ரேம் டேகை பற்றி பார்ப்போம். ஃப்ரேம்னா இப்போ டிவியில் நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். ஒரே ஸ்க்ரீனுக்குள்ளே மல்டிப்புள் விண்டோ வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ அரசியல் ரிலேட்டடாக டிபேட்ஸ்லாம் ஓடும்போது ஒரே ஸ்க்ரீனில் நிறைய பேர் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் கால் அட்டன் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா, அதே மாதிரி இங்கே HTML டேக் ஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணி ஒரே விண்டோவை மல்டிப்புள் விண்டோஸாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேக் தான் இந்த ஃப்ரேம் டேக். அதோட சின்டாக்ஸ் ஃப்ரேம் செட், ரோ ஈக்குவல் டு வேல்யூ, காலம்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இதில் ஃப்ரேம் செட்டில் ரோ அல்லது காலம் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரே நேரத்தில் ரோவையும் காலத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதில் ஹொரிசாண்டல் ஸ்ட்ரிப் வேணும்னா, ஹொரிசாண்டல் வைஸாக இன்ஃபர்மேஷன் வேணும்னா ரோ ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். வெர்டிக்கல் வைஸாக இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நம்ம காலம் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறோம். அடுத்து இதோட சின்டாக்ஸ் வந்து ஃப்ரேம் செட், ரோ ஈக்குவல் டு அந்த ஹைட்டும் விட்த்தும் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும்னா ஹைட்டை விட்த்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு ஃப்ரேமை கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ண தெரியலன்னா பர்சன்டேஜ் வைஸாக ஸ்பெசிஃபை பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரே என்ன பண்ணும், ஸ்க்ரீனோடைய பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அதுவே அது ஸ்ப்ளிட் பண்ணிடும். அடுத்து ஃப்ரேம் டேக் என்ன பண்ணோன்னா ஒரே ஃப்ரேமுக்குள்ளே மல்டிப்புள் HTML டாக்குமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டே பார்த்தோம் நிறைய குட்டி குட்டி விண்டோவாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதில் ஒவ்வொரு விண்டோலையும் ஒவ்வொரு HTML ஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு இந்த ஃப்ரேம் டேக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சின்டாக்ஸ் வந்து ஃப்ரேம் src ஈக்குவல் டு URL. ஃப்ரேம் டேக்கில் என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோன்னா எஸ்ஆர்சின்னும் போது எந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் இருக்குது, அதோட பாத். யூஆர்எல்னால் என்ன, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், எந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் டி ட்ரைவில் ஃபோல்டரோடைய நேம், அதுக்குள்ளே ஃபைலோடைய நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம்ல, அது மாதிரி அந்த யூஆர்எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், அல்லது ப்ரௌசரோடைய யூஆர்எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அடுத்து நேம் சொல்லும்போது நம்ம ஒரே விண்டோவை மல்டிப்புள் விண்டோவாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்ல, ஒவ்வொரு விண்டோவுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்தா தான் எந்த விண்டோவில் எந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ண முடியும், சேவ் பண்ணணுன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி
அந்த ஸ்கிரிப்ட் மூலமாக அந்த ஈவெண்ட்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். அடுத்து ஃப்ரேம் பார்டரில் 2 ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம், 0 அல்லது 1. ஃப்ரேம் பார்டரில் 0ன்னு நீ செட் பண்ணேன்னா நீ ஒரே விண்டோவாக மல்டிப்ளாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க அந்த பார்டர் லைன் வந்து தெரியாது, ஒரே லைனாக தான் தெரியும். மவுஸ் பாயிண்டரை கொண்டு போகும்போது மட்டும்தான் அதை நீ ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கன்றது தெரியும். அதுவே 1ன்னு இனி நம்ம செட் பண்ணோம்னா ஒவ்வொரு விண்டோவும் தனித்தனி விண்டோ மாதிரி பார்த்தா தெரியும். அடுத்து ஸ்க்ராலிங்கில் டிவி நியூஸ்லலாம் முக்கியமான செய்திகளை அப்படியே ஸ்க்ரால் மெசேஜாக ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம இந்த ஃப்ரேமில் டெக்ஸ்ட் மெசேஜை ஓட விடணும்னா ஸ்க்ரால் = எஸ்ன்னு கொடுத்தா போதும். இல்லை ஓட விட வேண்டாம், அப்படியே ஸ்டேஷ்னரியாக ஸ்டாட்டிக்காக நின்னா போதும்னா நோ கொடுத்தா போதும். ஆட்டோ பிளேன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் மெசேஜ் வந்துக்கிட்டே இருப்போம். டிவியில் தொடர்ந்து அந்த மெசேஜஸை அனுப்பிட்டே இருக்காங்கள்ல, ஸ்க்ரீன் மேலே நியூஸ் ஓடிட்டுருக்கோம், கீழே நியூஸ் மெசேஜும் பிரேக்கிங் நியூஸ்லாம் ஓடிட்டுருக்க மாதிரி ஓட வைக்கிறதுக்கு இந்த ஆட்டோ ஆப்ஷனை செட் பண்ணால் போதும். நோ ஃப்ரேம்னு கொடுத்தோன்னா சில விண்டோவில் வந்து ஃப்ரேம் டேக் வந்து சப்போர்ட் பண்ணும், சில ப்ரௌசரில் வந்து ஃப்ரேம் டேக் சப்போர்ட் பண்ணாது. எந்த ப்ரௌசரில் ஃப்ரேம் டேக் சப்போர்ட் பண்ணலையோ நோ ஃப்ரேம்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி இது கன்வெர்ட் ஆகிடும். ஃப்ரேம் டேகுக்கு எக்ஸாம்பிள் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான் HTML பாடி. இங்கே ஃப்ரேம் டேக் எழுதும்போது பாடி டேக் எழுதக்கூடாது, ஹெட் டேக்கில் தான் நம்ம என்ன எழுதுகிறோம், ஃப்ரேம் செட் காலம்ஸ் = 30. அடுத்தது ஃப்ரேமில் SRC ஃபைல், ஒவ்வொரு ஃப்ரேமையும் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ப்ளிட் பண்ண இடத்துல எந்தெந்த HTML ஃபைல் டேபிள் HTML ஃபைல் ஓப்பன் பண்ணணுன்ற அந்த ஃபைலோடைய நேம் ஸ்பெசிஃபை பண்ணோம். நோ ஃப்ரேமில் இந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆகலைன்னா ஆல்டர்னேட்டாக இந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். அதர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இப்போ நிறைய HTML டேக்ஸ் பற்றிலாம் பார்த்தோம். அதை போக அடிஷ்னலாக என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பி டேக் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா, நம்ம B/Bக்கு இடையில என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணியிருக்கோமோ அது போல்டாக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் இருக்கக்கூடியது வந்து ஐ டேக் என்ன பண்ணணும், ஐக்கும் /ஐக்கு இடையில என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணியிருக்கோமோ அந்த டெக்ஸ்ட் மெசேஜை இட்டாலிக்காக டிஸ்பிளே ஆகும். அடுத்து யூக்கும் /யூக்கு இடையில என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணியிருக்கோமோ அந்த டெக்ஸ்ட் மெசேஜில் அண்டர்லைன் பண்ணி டிஸ்பிளே ஆகும். இப்போ மேலே எக்ஸாம்பிளுக்கு கேரக்டர் ஃபார்மேட் டேக்னு கொடுத்து அண்டர்லைன் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணுறதுக்கு யூ டேக் யூஸ் பண்ணுறோம். அடுத்து EM டேக் எதுக்குன்னா, EM/EM டேகுக்குள்ளே டைப் பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜும் இட்டாலிக் ஸ்டைலில் டிஸ்பிளே ஆகும். பிக் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, பிக்கும் /பிக் டேக் இடையில் என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோமோ அது பெருசாக டிஸ்பிளே ஆகும். ஸ்மால் அதே மாதிரி ஸ்மாலுக்கும் /ஸ்மாலுக்கு இடையில் என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறோமோ அது சின்ன சைஸில் ஃபாண்ட் சைஸில் டிஸ்பிளே ஆகும். சப் டேக் எதுக்குன்னா, அந்த சப்ஸ்கிரிப்டாக டிஸ்பிளே ஆகிறதுக்கு சப் டேக் யூஸ் பண்ணுறோம். சப்ஸ்கிரிப்டுக்கு இப்போ எக்ஸாம்பிள் H2O ஃபார்முலா கொடுக்குறோம் இல்லையா, H கீழே 2O, அந்த சப்ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த சப் டேக் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு சின்டாக்ஸுக்கு இப்போ எக்ஸாம்பிள் H2O டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னா H அப்படியே டைப் பண்ணணும், SUB சப் டேக் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு 2 டைப் பண்ணிவிட்டு அடுத்து /SUB கொடுத்துட்டு O கொடுத்தோன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும்போது H2O டிஸ்பிளே ஆகும். அடுத்து SUP டேக் எதுக்குன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட். இப்போ A⁻2 அல்லது B⁻2 இந்த மாதிரி 2 கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பவர் டேக் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண வைப்போம்னா, இப்போ எக்ஸாம்பிள் A⁻2 அப்போ ஏயை அப்படியே டைப் பண்ணிவிட்டு SUP கொடுத்துட்டு 2 கொடுத்து /SUP கொடுக்கும்போது ஏக்கு மேலே 2 வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்து BDO டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அந்த டெக்ஸ்டோடைய டைரக்ஷனை
சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹாரிசாண்டலோ வெர்டிக்கலோ அந்த மாதிரி எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபாண்ட் டேக். ஃபாண்ட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த ஃபாண்ட் டேக்கில் என்னெல்லாம் ஆட்ரிபியூட் இருக்குன்னா, ஃபாண்ட் சைஸு கலர் ஆட்ரிபியூட் இதை நம்ம முதலே பார்த்தோம். ஃபாண்ட் டேக்கில் என்ன ஃபாண்ட் ஃபேஸில் என்ன கொடுப்போம், ஏரியல், டைம்ஸ் நியூ ரோமன் இந்த மாதிரியான என்ன ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ண போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம். கலரில் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் என்ன கலரில் வேணும். சைஸு டிஃபால்ட்டாக முதல்ல நம்ம பார்த்தோம் +X அல்லது -X எக்ஸ் டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ன்னு கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக உள்ள வேல்யூ ப்ளஸ் நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோம். இப்போ டிஃபால்ட்டாக ஃபாண்டோட சைஸ் 12 இருந்ததுன்னா +2ன்னு எண்ணி கொடுத்தோன்னா 12 + 2 14 சைஸில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி -2 கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக 12 - 2 கொடுக்கும்போது 10 சைஸில் டிஸ்பிளே ஆகும். HTML forms. Form tags are used to collect information from the user and then a script or programs on a web server uses that information to compute a customer response to the form submission. Syntax: form action equal to URL of the processing script, method equal to get or post, target equal to frame name, end type equal to MIME type of file to upload, accept character set equal to acceptable char set, accept equal to acceptable character MIME type, method get which appends the data to the end of the processing script URL, post send the web server as a separate transaction. HTML ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதுவரையில் நம்ம பார்த்த டேக் எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம பாடி டேகுக்குள்ளே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணும்போது அது ஸ்க்ரீனில் அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இந்த HTML ஃபார்ம் டேக் என்ன பண்ணுன்னா, யூசர்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு ரிசல்ட் வரும்போது ஆன்லைனில் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், பாஸ்வேர்டு அது கேட்கும். அது கொடுத்து ஓகே கொடுத்த பிறகு உங்களோட ரிசல்ட் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அதே மாதிரி யூசர்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணுறோம். ஃபார்மோடைய சின்டாக்ஸ் என்னென்னா, ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு URL. ஆக்ஷனில் எந்த ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதோடைய லொக்கேஷனை ஸ்பெசிஃபை பண்ணோம். மெத்தடில் 2 யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று கெட் அல்லது போஸ்ட் மெத்தட். இப்போ கெட் மெத்தட் யூஸ் பண்ணேன்னா நீ அப்பன் பண்ணக்கூடிய டேட்டாவோட எண்டில் என்ன பண்ணும், அந்த ஸ்கிரிப்ட் URL ப்ராசஸ் பண்ணும். போஸ்ட் மெத்தட் நீ கொடுத்தனா வெப் சர்வர் அதை செப்பரேட் டிரான்சாக்ஷனாக ப்ராசஸ் பண்ணும். டார்கெட்டில் எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணுமோ அந்த ஃப்ரேமோடைய நேமை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். என் டைப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த MIME டைப் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அக்செப்ட் கேரக்டர் செட்டில் என்ன டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், ஆஸ்கி கோடா அல்லது இன்டிஜர் வேல்யூ, இந்த மாதிரி என்ன கேரக்டர்ஸை அக்செப்ட் பண்ணணுன்றதை அக்செப்ட் செட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அக்செப்டில் MIME டைப்பும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். நம்ம எப்படி கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணிக்கும். Input tag places the following control: text, password or hidden file, checkbox, radio button, image based button, script button, submit or reset button. இந்த ஃபார்ம் டேக்கில் என்னெல்லாம் இன்புட் டேக்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம டெக்ஸ்ட் டேக் யூஸ் பண்ணுறோம். அதை இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸை பாஸ்வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். நம்ம டைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ஸ்க்ரீனில் தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்புட் டைப் ஈக்குவல் டு ஹிடன் எண்ணி ப்ரொவைட் பண்ணியிருந்தோன்னா
டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்தவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியாது. அடுத்து செக் பாக்ஸையும் இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுவோம். ரேடியோ பட்டனும் இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ பட்டன். அடுத்து இமேஜ் பேஸ்டு பட்டனுக்கும் இன்புட் டைப் ஈக்குவல் டு இமேஜ் பேஸ்ட் பட்டன். அடுத்து ஸ்கிரிப்ட் பட்டன் சொல்லும்போது சப்மிட், ரீசெட், கேன்சல், ஓகே கேன்சல் இந்த மாதிரியான பட்டன்ஸும். ஸ்கிரிப்ட் பட்டன் சொல்லும்போது அந்த மவுஸை கிளிக் பண்ணும்போது அந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகணுமா, மூவ் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகணுமா அல்லது ட்ராக் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகணுமான்றதை இந்த ஸ்கிரிப்ட் பட்டனில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆன் கிளிக், அடுத்த பிளர், இந்த மாதிரி எப்போ அந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகணுன்றதை ஸ்கிரிப்ட் பட்டனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். சப்மிட் பட்டன் என்ன பண்ணோன்னா சப்மிட் பட்டன் ஓகே பட்டன் மாதிரி எப்போ அந்த ட்ரான்சாக்ஷனை நம்ம ஓகே பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அது சேவ் ஆகும். ரீசெட் கொடுக்கும்போது அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கேன்சல் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் பற்றி பார்ப்போம். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுன்னு எண்ணி கொடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷனை டெக்ஸ்ட் மெசேஜாக டிஸ்பிளே பண்ணும். அல்லது அந்த டெக்ஸ்ட் மெசேஜில் டைப் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை பாஸ்வேர்டாக வேணும்னா PWDன்னு ஸ்பெசிஃபை பண்ணும். நேம், டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நேம், ஒன்றுக்கு மேற்பட்ட டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணுன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் ஒரு நேம் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அடுத்து வேல்யூ டிஃபால்ட்டாக அந்த டெக்ஸ்ட்டு பாக்ஸ் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நேமை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல், வேல்யூ ப்ரொவைட் பண்ணணுன்றது கிடையாது. அடுத்தது சைஸு, டெக்ஸ்ட் பாக்ஸோடைய சைஸில் அந்த விட்த் ஹைட்டு எவ்வளோ வேணும்னு அந்த சைஸை நம்பரில் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸ் லென்த் ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் மேக்ஸிமம் எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் அல்லது கேரக்டர்ஸ் என்டர் பண்ணலான்றதை டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது டிசேபிள்டு ரீட் ஒன்லின்னு கொடுத்தோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜை ரன் பண்ணும்போது மாடிஃபை பண்ண முடியாது. அடுத்து இன்புட் டைப் ஈக்குவல் டு ஹிடன் கொடுத்தோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்க அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனில் தெரியாது. அடுத்து நேம், அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நேம் கொடுக்குறோம். வேல்யூ டிஃபால்ட்டாக அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நேம் கொடுத்துக்கலாம். அடுத்து இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். செக் பாக்ஸ் எப்படி இருக்கணும்னா ஒரு ரெக்டாங்குலர் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கரெக்டான ஆன்சரை மேட்ச் பண்ணுறதுக்கு டிக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கும். எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோமோ அதை டிக் பண்ணுறதுக்கு இந்த செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி செக் பாக்ஸில் நேம் ப்ராப்பர்ட்டி நிறைய செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். எந்த செக் பாக்ஸை நம்ம கோடிங் மூலமாக ஆக்டிவேட் பண்ணணுன்றதை அல்லது எந்த செக் பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதோடைய நேம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம். செக் ஈக்குவல் டு டிசேபிள்னு கொடுத்தோன்னா டிஃபால்ட்டாக இந்த வெப்பேஜ் டிசைன் பண்ணி இருக்கும்போது ரன் பண்ணும்போது செக் பாக்ஸில் எந்த டிக் மார்க்கும் இல்லாமல் பிளாங்காக ஒரு பாக்ஸ் மாதிரி டிஸ்பிளே ஆகும். Input type equal to radio, name equal to field, checkbox disable. Input type equal to radio. இந்த ரேடியோ பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு எஸ் ஆர் நோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணியிருப்போம். அட்டண்டன்ஸ் என்டர் பண்ணிகிட்ருப்பீங்களே, அதில் செக் பாக்ஸில் எஸ்ன்னு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆகும், ஏதாவது ஒரு ஆப்ஷன் அட் அ டைமில் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுறோம். இதுவும் நேம் நிறைய ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணியிருந்தோன்னா எந்த ரேடியோ பட்டனை 2 ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் எந்த ரேடியோ பட்டனை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நேம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். செக் ஈக்குவல் டு டிசேபிள்னு செட் பண்ணியிருந்தோன்னா செக் பாக்ஸில் ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்கும், அதுக்கு உள்ள டாட் சிம்பிள் இருக்காது. எனேபிள்னு கொடுக்கும்போது தான் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணும்போது தான் உள்ள டாட் சிம்பிள் டிஸ்பிளே ஆகும். அடுத்து இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன் வந்து ஓகே, கேன்சல், சப்மிட் இந்த மாதிரியான பட்டன் கொடுக்கறதுக்கு
அந்த பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கிளிக் பண்ணும்போது அல்லது மூவ் பண்ணும்போது ட்ராக் பண்ணும்போது அந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகணுன்றதுக்காக நம்ம அந்த பட்டன்ற அந்த கீவேர்டை ஸ்பெசிஃபை பண்ணணும். சாதா ஒரு கண்ட்ரோல் பட்டனாக மாற்றுறதுக்கு இந்த பட்டன்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் நேம் ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஆன் கிளிக் ஆஃப் நின்று கொடுக்கும்போது அந்த கோடிங் ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ளே நம்ம கோடிங் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கோடிங் டேக்கில் எப்போ கிளிக் பண்ணும்போது என்ன ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகணும்னு அந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் கொடுத்துருக்கோமோ அந்த ஈவெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அடுத்து இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் ஆர் ரீசெட். சப்மிட் கொடுத்தா ஓகே என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பண்ணும். ரீசெட்டுன்னு சொல்லும்போது கேன்சல் பட்டன் என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பண்ணும். நேமும் அந்த பட்டனுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறது. அடுத்து பட்டன் வேல்யூவில் அந்த பட்டனுக்கு மேலே என்ன டிஸ்பிளே ஆகணுன்றதை பட்டன் வேல்யூவில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஆன் கிளிக்கில் என்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் ஆகணுன்றதை டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். அடுத்து செலக்ட் டேக். இந்த செலக்ட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ட்ராப் டவுன் பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ட்ராப் டவுன் பட்டனை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த செலக்ட் டேக் யூஸ் பண்ணுறோம். ட்ராப் டவுன் பட்டன் எப்படி இருக்கும்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அதுக்குள்ளே அந்த ட்ராப் டவுன் பட்டன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைலை சேவ் பண்ணும்போது சேவ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் ஏரியா இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது என்னென்ன ட்ரைவ்ஸ் இருக்குன்னு உனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும். டெஸ்க்டாப்பு, டாக்குமெண்ட், டவுன்லோடு, டி ட்ரைவ், இ ட்ரைவ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும் இல்லையா, அதை மாதிரி டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு இந்த செலக்ட் டேக் யூஸ் பண்ணுறோம். இந்த செலக்ட் டேக்கில் என்ன பண்ணிக்கலாம், ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சாய்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த செலக்ட் டேக்கோட சின்டாக்ஸ் என்னென்னா செலக்ட்னுன்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த நிறைய ஆப்ஷன்ஸ் என்டர் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸை எதை செலக்ட் பண்ணியிருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நேம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். சைஸ், அந்த ட்ராப் டவுன் பட்டனுக்கு ரோ வைஸ் எவ்வளோ சைஸ் வேணும். அடுத்து மல்டிபிள் டிசேபிள்னு கொடுத்தோன்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். ஆக்சஸ் கீழே ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியும் அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸில் என்னெல்லாம் ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோமோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை ஆப்ஷன் டேக் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் டிஸ்பிளே பண்ண வைப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த சேவ் டயலாக் பாக்ஸ் வரும்னு பார்த்தோம். அப்போ மேலே கொடுத்துருக்கூடிய அந்த செலக்ட் டேக் எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டு இந்த டாட்டில் என்ன எழுதணும்னா ஆப்ஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாக்குமெண்ட் /ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கும், டவுன்லோட் இருக்கும், ஆப்ஷன் டவுன்லோட் /ஆப்ஷன். இந்த மாதிரி நிறையா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் கொடுத்துட்டு அடுத்து லாஸ்ட்டில் என்ன பண்ணோம் /செலக்ட்னு கொடுக்கும்போது ட்ராப் டவுன் பட்டன் டிஸ்பிளே ஆகும். அந்த பட்டனுக்குள்ளே அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ளே என்னெல்லாம் ஐட்டம்ஸ் என்டர் பண்ணியிருக்கோமோ ஆப்ஷன் /ஆப்ஷனுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அந்த ஐட்டம்ஸ் டிஸ்பிளே ஆகும். The attribute size is used to specify the number of rows to be visible in the list. The keyword multiple enables the user to choose more than one of the option by holding down the control key and clicking. அந்த ட்ராப் டவுன் பட்டனில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஆட்ரிபியூட்டில் சைஸ் ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்பர் ஆஃப் ரோஸ், அதுக்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து விசிபிளாக தெரியணும், அந்த ஆப்ஷன் /ஆப்ஷனுக்குள்ளே டைப் பண்ணியிருக்க கண்டென்ட் எதெல்லாம் தெரியணுன்றதை டிசைட் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். மல்டிப்பிளை எனேபிள் பண்ணிவிட்டோன்னா எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் வேணுமோ அதை கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். டெக்ஸ்ட் ஏரியா செட்ஸ் அப் எ மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் இன்புட் டெக்ஸ்ட் விண்டோ. டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம என்டர் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரே டெக்ஸ்ட் லைனாக டிஸ்பிளே ஆகும். டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லும்போது நம்ம டைப் பண்ணக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் மல்டிபிள் லைனில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு
இந்த டெக்ஸ்ட் ஏரியா ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஆன்லைனில் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும்போது ஃபீட்பேக் எல்லாம் என்டர் பண்ணுறதுக்கு நிறைய லைன் ஸ்பேஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்களே, அந்த மாதிரி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணுறோம். அதோட சின்டாக்ஸ் வந்து டெக்ஸ்ட் ஏரியான்றது அந்த சாதாரணமாக டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கிறத மல்டிபிள் லைன்ஸ் என்டர் பண்ண போகிறோன்றதை டெக்ஸ்ட் ஏரியா ஸ்பெசிஃபை பண்ணும். அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுடைய நேம், எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ், எத்தனை நம்பர் ஆஃப் காலம், அடுத்து டிசேபிள் ரீட் ஒன்லின்னு செட் பண்ணோன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணியிருக்க வேல்யூவை ரன் பண்ணும்போது ஜஸ்ட்டு பார்க்க மட்டும்தான் முடியும், அதை எடிட் பண்ண முடியாது. ஆக்சஸ் கீன்னு கொடுக்கும்போது ஷார்ட்கட் கீஸு அதில் அதை யூஸ் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணலான்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு உள்ள என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகணுமோ அதை டாட் டாட் லைனுக்குள்ளே டிஸ்பிளே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுக்கும்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும். ஒரு HTML ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ள கோட் இது. HTML டைட்டில் பாடி எல்லாம் எழுதிட்டு பாடி டேக் கீழே ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணோம். ஃபார்ம் டேக்கில் நிறைய இன்புட் டேக் எல்லாம் பார்த்தோம். ரேடியோ, செக் பாக்ஸு, அடுத்து ட்ராப் டவுன், இந்த மாதிரி என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வேணுமோ அதெல்லாம் என்டர் பண்ணி ரன் பண்ணும்போது இந்த மாதிரி அவுட்புட் டிஸ்பிளே ஆகும்.